என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப எளிமையான ஒரு பேச்சுலரும் செய்யலாம், தனியாக இருக்கவங்க ஈஸியாக ஒன்றுமே சமையலே தெரியாதவங்க கூட ஒரு அருமையான முறையில் ஒரு மீன் குழம்பு ரொம்ப எளிமையாக, அதே நேரத்தில் ரொம்ப ருசியாக இருக்கும். பழங்காலத்து ட்ரெடிஷ்னல் பழைய காலத்து முறைப்படி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பாருங்கள். மீன் 1 கிலோ எடுத்துருக்கோம். வெங்காயம், சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கோம். அது ஒரு 250 கிராம், 200லேருந்து 250 கிராம் இருக்கும். பூண்டு இதில் ஒரு 10-15 பல் எடுத்துக்கிடுவோம். கருவேப்பிலை, ஒரு 4-5 தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி. இது நல்லா கலர் வர்றதுக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இது நீங்கள் தேவை இருந்தால் போடுங்க, இல்லைன்னா நம்ம சாதாரண மிளகாத்தூள் வச்சுருக்கோம். தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள். இதில் ஜீரகமும் கொஞ்சம் வெந்தயம் மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நல்லா கரைச்சி செத்தை இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கோம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும். கிடைக்காதவங்க அடுத்தபடி நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய்க்கு அடுத்தது கடலெண்ணெய் நல்ல ருசியாக இருக்கும். அதுவும் இல்லாதவங்க சாதாரண சமையல் எண்ணெயை பயன்படுத்திங்க. இப்போ நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நல்லெண்ணெய் இல்லாதவங்க, பிடிக்காதவங்க கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெயும் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாதவங்க சாதாரண சமையல் எண்ணெயை பயன்படுத்திங்க. இப்போ நம்ம நல்லெண்ணெய் பயன்படுத்த போகிறோம். உப்பு, இதான் இதுக்கு தேவையான பொருள். நம்ம கிராமத்து ஸ்டைலில், நம்ம கிராமங்களில் எப்படி மீன் குழம்பு செய்வோமோ அந்த முறை பிரகாரம் செய்கிறேன் பாருங்கள். ஒரு எலுமிச்சம்பழ சைஸை புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு மண்டி இல்லாமல் வடிகட்டி அந்த தண்ணி எடுத்துக்கணும். அதில் பாருங்கள், நல்லா தக்காளியை 3 பழம் 4 பழம் கூட போட்டுங்க. புளி இருக்குது, அதனால் தக்காளி ஒரு வாடைக்காக நல்லா ஒரு 4 பழத்தை நல்லா அப்படி கைட்டை நல்லா அப்படியே நல்லா கைட்டியே பிசைஞ்சிக்குங்க. நல்லா கைட்டியே கசக்கின தக்காளியை இதில் சேர்த்துருவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதிலே போட்டுடுறேன். சின்ன டீஸ்பூனில் தனியாத்தூள் 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுடுறேன். ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், நல்லா 2 ஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாத்தூள். இது குழம்பு மிளகாத்தூள் இல்லை, தனி மிளகாத்தூள். தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுக்கிடுவோம். கழுவி வச்ச பச்சை மிளகா சின்னதாக உடைச்சி அதையும் 2 துண்டு உடைச்சி போட்டுக்கிடுவோம். இதுக்கு தேவையான, இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நம்ம பின்னாடி பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கிடுவோம். இது நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். குழம்பு மிளகாய் தூள், அதாவது மீன் மசாலாண்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அந்த குழம்பு மிளகாத்தூள்லேருந்து நல்லா ஃபுல்லாக 1 டீஸ்பூன். இது எல்லா கடையிலையும் கிடைக்கும். குழம்பு மிளகாத்தூள்னால் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அந்த மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம உப்பு போட்டோம், தனி மிளகாத்தூள் போட்டோம், கொஞ்சம் தனியாத்தூள் போட்டிருக்கோம், குழம்பு மிளகாத்தூள் போட்டோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கிடுவோம். நல்லா கட்டி இல்லாமல் ஃபுல்லாக கரைச்சிக்கிடுவோம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு மொத்தத்தில் ஒரு 20 நிமிஷம் போதுமானது. மசாலா கொதிக்கும், சட்டியில் காய வைக்கிறோம், தாளிக்கிறோம், இந்த மசாலா ஊற்றி அதில் ஊற்றுறோம், போட்டுட்டு மீனை நம்ம முழுசாக வச்சுருக்கோம். இவ்வளோ பெருசு தேவையில்லை. இதை 2ஆக கட் பண்ணிக்கிடுவோம். உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக முழுசாக வச்சுருக்கோம். இதை 2 கட் பண்ணி கொதிக்கும் போது இதை தண்ணியை தூக்கி அந்த மீனை போட்டு கடைசி கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். தீயை மீடியமாக வச்சுக்கோங்க. அதில் ஒரு 100 ml நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். சும்மா ஒரு சிட்டிகை ஜீரகம், கொஞ்சம் ஒரு சிட்டிகை சோம்பு. தீயை இறக்கிடுங்க, மிதமாக்கிங்க. தீ ஃபுல்லாக சிம்மில் வந்துடட்டும். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் 200 கிராம் பொடிசா நறுக்கியிருக்கேன். சாம்பார் வெங்காயம் ரொம்ப சுவையாக இருக்கும்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் கிடச்சா பெரிய வெங்காயம், இல்லாதவங்க பெரிய வெங்காயம் போட்டுங்க. இப்போ நம்ம சாம்பார் வெங்காயம் போடுறோம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்க வேண்டியதில்லை. இது சும்மா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் இந்த மீனை ரெண்டாக அறுத்து வச்சுக்கிறேன். இந்த வெங்காயம் இப்போ வதங்குற டைமுக்கு இந்த பாருங்கள், பூண்டை ரெண்டாக பொடிச்சா நறுக்கி வச்சுருக்கேன் நெடுக்கு வாட்டத்தில். அதான் இதில் போட்டு வதங்கட்டும். ஒரு 15 பல் இருக்கும். 15 பல் பூண்டு ரெண்டாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் குறுக்கு வாட்டில். இந்த டைமில் கருவேப்பிலையும் போட்டுருவோம். பூண்டு வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த எண்ணெயில் கொஞ்சோண்டு கலருக்காக, நல்ல கலர் வரணுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறேன். ஒரே ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள். இது உரப்பு இருக்காது, சும்மா கலருக்காக எண்ணெயில் வதக்கினா நல்ல ஒரு கலர் வரும். இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வாசனை வர்றதுக்காக ஒரே ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். எண்ணெயிலே நல்லா வதங்கும் போது ஒரு வாசனை வரும். இப்போ எல்லாம் வதங்கி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சோம் பாருங்கள், புளி, தக்காளி, மசாலாத்தூள், குழம்பு மசாலாத்தூள் எல்லாம் கலக்கி வச்ச இந்த இதை இதில் ஊற்றிடுவோம். கொதிக்கிறதுக்காக மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் இது இப்போ குடிச்சு பார்த்து இப்போ இதுக்கு எவ்வளோ வந்து தேவைப்படுதோ உப்பு பார்த்து போட்டு செக் பண்ணிக்கோங்க. உப்பை செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வரும்போது அடுத்து மீனை போட்டு இறக்கிடலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். அதனால் ஒரு 5 நல்லா மசாலாவுடைய பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். ஏன்னா நம்ம மசாலா எல்லாம் தண்ணியிலேயே புளியிலே கரைச்சிட்டோம். அதனால் தக்காளியும் மசாலாவும் நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5லேருந்து ஒரு 6-7 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இதிலேருந்து இப்போ நல்லா எண்ணெய், இந்த பாருங்கள் மேலே எண்ணெய் அப்படியே நல்லா திரண்டு அப்படியே ஓரம் பாருங்கள், ஓரம் நல்லா எண்ணெய் திரண்டு வந்திருக்கு. இப்போ இந்த மீனில் உள்ள மண்டைப்பகுதி மட்டும், இந்த மண்டைப்பகுதியை மட்டும் முதல்ல ஃபஸ்ட்டு, ஏன்னா மண்டை வேக கொஞ்சம் லேட்டாகும். அதனால் இந்த மண்டைப்பகுதியை மட்டும் எத்தனை மண்டை இருக்கோ அது எல்லாத்தையும் நான் போட்டுறேன். ஃபஸ்ட்டு வால் துண்டு பகுதியெல்லாம் நான் வச்சுக்கிட்டேன். இந்த பாருங்கள் துண்டு பகுதியை வச்சுக்கிட்டேன். வெறும் மண்டைப்பகுதியை மட்டும் நான் போடுறேன். பாருங்கள் மண்டைப்பகுதி போட்டுட்டேன். இந்த வால் துண்டு பகுதியை அப்படியே வச்சுக்கிறேன். அந்த மண்டைப்பகுதியை நம்ம போட்டு குழம்புக்கு வச்சுட்டு இதை பொரிக்கிறது கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ண கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த குழம்புலே போட போகிறோம். நீங்கள் பொரிக்கிருந்தால் கூட மசாலா போட்டு பிரட்டி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீனை போட்டுட்டு ரொம்ப அப்படியே போட்டு கிளற வேணாம். சும்மா அப்படி லைட்டாக அப்படியே பிரியாணியை அப்படியே பிரட்டுவோம். அது மாதிரி சும்மா அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு பிரட்டுங்க. அப்படியே லைட்டாக இந்த ஸ்டேஜில் உங்கள் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதெல்லாம் முதலே பார்த்துக்கணும். மீன் போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கக்கூடாது. நமக்கு இந்த கிரேவியுடைய திக்னஸ் போதும், அதனால நம்ம போடலை. நீங்கள் இப்போ கிரேவியுடைய திக்னஸ் வேணும், நல்லா கிரேவி நிறைய வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் மீன் போடுறதுக்கு முன்னாடியே அந்த மசாலா கொதிக்கும் போது தண்ணி எவ்வளோ தேவையோ அதை ஊற்றி நீங்கள் கொதிக்க வச்சு முடிச்சுக்கணும். மீன் போட்டதுக்கப்புறம் தண்ணி கிரேவியில் தண்ணி வேணும் அப்படின்னு எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த தலைப்பகுதி, இந்த தலைப்பகுதியாக போட்டோம் பார்த்தீங்களா, தலைப்பகுதி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கும். இப்போ இந்த வால் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வால் பகுதி துண்டு மீனை அப்படியே போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு 5 நிமிஷம் இதில் முடிச்சுட்டு இறக்கி வச்சிடலாம். பாருங்க எண்ணெய் நல்லா திரண்டு நிற்கிது. இப்போ லாஸ்ட்டாக இந்த கொத்தமல்லி தலையை போட்டுக்கணும்.
ஃபுல்லாக எண்ணெய் திரண்டு வந்துருச்சு பாருங்கள். லைட்டாக போட்டு கிளைக்கக்கூடாது, அப்படி இப்படி 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 போட்டு கிளைக்கக்கூடாது. பிரியாணி அரிசி எப்படி கிளைக்கிறோமோ அதே மாதிரி லைஸாக ரவுண்டாக அப்படி லைட்டாக, ரொம்ப போட்டு கிளைக்கக்கூடாது, லைட்டாக அப்படி ரவுண்டாக அப்படியே ரவுண்டு பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான் போதும். இப்போ மூடி வச்சுருவோம். தீயை சிம்மில் வச்சுருக்கேன். இன்றைக்கி ஆக்கிற குழம்பு நாளைக்கு நல்லா இருக்கும். மீன் குழம்பு சுட சுட அப்போவே சோறு போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதே குழம்பு பழசாச்சுன்னா மறுநாள் இன்னும் அதிக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொத்தமல்லி தழை தூவி அப்படியே மூடி வச்சோம். தீயை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம். இப்போ தீயை ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் ஆச்சு. இதை பாருங்கள், எண்ணெய் நல்லா திரண்டு மேலே வந்திருக்கு. அருமையான பாரம்பரிய முறையில் கிராமத்து ஸ்டைலில் சிம்பிளான ரொம்ப இதை விட ஒரு எளிமையாக மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. இதுதான் ஈஸியான ஒரு முறை. ஆனால் ருசி பிரமாதமாக இருக்கும். நீங்கள் அப்படி பச்சையாக போட்டிங்க, மசாலா கொதிக்க வச்சிங்க, அந்த மாதிரிலாம் இருக்காது. நல்லா நீங்கள் எல்லா எண்ணெயில் போட்டு எப்படியெல்லாம் பண்ணுவீங்களோ அதே டேஸ்ட்டு அதே ருசி நல்லா இருக்கும். இதே மாதிரி வீடியோவில் செஞ்ச மாதிரியே நீங்களும் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது எல்லாருக்கும் பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.